ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி எடுத்த ட்ரேடு தான் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இதில் என்னென்னா வந்துட்டு புட் சைடில் தான் நம்ம ட்ரேட் எடுத்திருந்தோம். ஆக்சுவலாக மார்க்கெட் நம்ம இன்றைக்கி பார்த்ததே லேட்டாக தான் 9:30 மேலே தான் பார்த்தோம். பட் அந்த டயத்துக்குள்ளே வந்துட்டு மார்க்கெட்டில் ஒரு ட்ரேடை இனிஷியேட் பண்ணுறது மிஸ் பண்ணிட்டோம். அதனால் ரிட்ரேஸ்மெண்ட் வருமானது வெயிட் பண்ணோம், பட் வரவே இல்லை. சைட்வேஸ்லேயே இருந்துச்சு. இது நான் ஆல்ரெடி சொல்கிறது தான், ஏற்கனவே நிறைய வீடியோ சொல்லியிருக்கேன். இந்த மந்த்து வந்துட்டு எவ்வளோ கீழே போனாலும் வாங்கி வச்சுக்கோங்க, கண்டிப்பாக ஒரு ரேலி ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு. அதுதான் இன்றைக்கி நடந்திருக்கு. 25,200 அதை பிரேக் பண்ணி சூப்பராக வந்துட்டு மேலே போயிருக்கு. இதே ஒரு மேலே போனாலும் கன்சிஸ்டண்ட்டாக வந்துட்டு அடுத்து ட்ரெண்டிங்கே இல்லை, சைட்வேஸில் தான் இருந்துச்சு. பட் இந்த மாதிரி ஸ்லோவாக ஏறும். கண்டிப்பாக ஏதாவது ஒரு ஃபால் வந்துச்சுன்னா திரும்பவும் பை இனிஷியேட் பண்ணுங்கள். இந்த மந்த்துக்கு நல்ல ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டியாக வச்சுக்கோங்க. எனக்கு தெரிஞ்ச மண்டேவும் வந்துட்டு ஒரு ரேலி ஸ்டார்ட் ஆகும். இன்கேஸ் மண்டே ஒரு ரிட்ரேஸ்மெண்ட் வந்தாலும் அந்த வீக்கில் வந்துட்டு வந்துச்சுன்னா பை பண்ணி வச்சுக்கோங்க. ரிட்ரேஸ்மெண்ட்டுக்கு வெயிட் பண்ணு.